எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் புதிய சிருஷ்டி என்ற தலைப்பின் கீழாக போதிக்க விரும்புகிறேன். நியூ கிரியேஷன். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அனைவரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அதாவது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த புதிய சிருஷ்டி என்றால் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே நடந்திருக்கிறது, எப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் நம்ம எப்படி பிரித்து எடுத்திருக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது, கிறிஸ்துவை போல, அதாவது இயேசுவை போல நாம் மாற வேண்டும். இயேசுவை போல நற்குணங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அவரை போல நாம் இரக்கமுள்ளவராக இருக்க முடியும். அதனால தான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரமும் ரொம்ப முக்கியமானது. அந்த சேர்மன் ஆன் தி மவுண்டன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஏனென்றால் அது ரட்சிக்கப்பட்டவர்கள், அது இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ஒரு மீட்டிங் வைக்கிறார் ஆண்டவர், அரேஞ்ச் பண்ணுறாரு. முதல் கிறிஸ்துவ முகாம் அவர் அரேஞ்ச் பண்ணுறார். அவருக்காகவே அவர் ஒரு முகாம் அரேஞ்ச் பண்ணி அதை கூடி மலையிலே கூடுகிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது இயேசுவை நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள், அற்புதம் பெற்றவர்கள், ஏராளமான ஜனங்கள். பாருங்க, இயேசு நன்மை செய்கிறாராவே சுற்றி திரிந்தார், அநேக அற்புதங்களை செய்தார், அநேக காரியம். குருடர் பார்வையிடார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், இப்படி அநேக அற்புதங்களை செய்தார். அதனால ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அந்த பின்பற்றின மக்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார், அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறார். இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா நமக்கு என்ன அவசியம், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வசனம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்மளை வளர்ச்சியாக்குறது, இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ள நெருங்க வைக்கிறது. நாம் மறுபடியும் பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம்? ஆவியில பிறக்கிறோம், புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். நம்முடைய சரீரம் மாறலைன்னு அப்படியே தான் பாவ சரீரமா இருக்கிறது. நம்முடைய மனது கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க, அப்படி வார்த்தை கேட்க கேட்க நம்முடைய மனது என்ன ஆகுது? மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய மகத்துவான காரியங்களை அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் வசனத்தை கேட்க கேட்க ஆவியானவர் நம்ம என்ன பண்றாராம்? வேற ஒரு பர்சனாக மாத்துறாரு, வேற ஒரு நபராகவே மாத்துறாரு. நம்ம என்னவா இருக்கிறோம், எந்த நபராக இருக்கிறோமோ அப்படி இல்லாம கர்த்தர் என்ன பண்றாராம்? வேற ஒரு நபராய் நம்ம மாத்துறாரு. நம்முடைய குணங்களை மாத்துறாரு, எண்ணங்களை மாத்துறாரு, பேச்சை மாத்துறாரு, சுபாவத்தை மாத்துறாரு, எல்லா விதமான காரியங்களை மாத்தி நம்மள இந்த சமுதாயத்துல கர்த்தர் ஒரு அவருக்கு ஏற்ற உகந்த பிள்ளையாக, அதாவது உலகத்துக்கு நம்ம வாழாம உலகத்துக்குரியவர்களே இருந்தாம, அதெல்லாம் வேதம் சொல்லுது, நம்ம உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவத்தில் பிறவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மளை நீதிமானம் ஆக்கி இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு வேற ஒரு நபராய் மாற்றுறாரு. அதனால தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டா போதாது, ஞானஸ்தானம் எடுத்தா போதாது, நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்றதான் போதனை அவசியமாய் இருக்கிறது. பிறந்த குழந்தைக்கு எப்படி பால் அவசியமா இருக்கிறதோ, அதை போல கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் அவசியமா இருக்கிறது. அதனால தான் மத்தேயு 5, 6, 7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அற்புதமா இயேசு பேசுறாரு. எதை சொல்ற? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. அப்படியே பாக்கியவான்கள் சொல்றார். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2 அர்த்தம் அதுல. ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவன், அடுத்தது குதூகலம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார். அப்ப ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால் அங்கிருந்தா ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. அதாவது ஆவியில எளிமைன்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் இந்த பாவம் உள்ள மனுஷன், என்னை ரட்சிக்க ஒரு ஆள் தேவை, நான் தகுதியற்றவனா இருக்கிறேன், நான் எனக்கு உதவி இல்லை, எனக்கு நான் ஒத்தாசை இல்லை, நான் எனக்கு ஒரு ஆண்டவர் தேவை, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், எனக்கு பலப்படுத்த எனக்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அப்ப ஒத்துக்கணும், நான் தேவன் எனக்கு தேவை, பாவத்துக்கு எனக்கு நிவர்த்தி தேவை, எனக்கு இயேசு தேவை, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க ஒரு ஆள் தேவை என்று நான் எளிமையாக தாழ்மைப்படணும்.
அல்லேலூயா. அதெல்லாம் அப்பதான் ரட்சிப்புக்குள்ள வர ஸ்டெப். அதனால ஒன்று ஒன்றாய் ஆண்டு சொல்லிட்டே வர்றாரு. ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு வர. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் உங்களை நிந்திக்கிறவர்கள் நீங்க அது நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாக்கியமான இருப்பீர்கள். அப்படியே நிறைய காரியங்கள் சொல்லிட்டே வர. அப்ப நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க இல்லையா, நிறைய காரியங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக்ஸ் பாருங்க, பெரிய காரியம் அது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். சரி, இங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு, புது சிருஷ்டியே காரியம். இதான் டைட்டில், புதிய சிருஷ்டியே காரியம், புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் சபைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அதாவது இந்த கலாத்தியர் சபைக்கு இயேசுடைய கிருபை, தேவனுடைய மகத்துவம், அவர் என்ன செய்திருக்கிறார், சிலுவையின் மூலமாக மீட்பின் மூலமாக நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு சொந்தமா இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு போதித்து, ஜனங்கள் அற்புதமாக அந்த சபையில நடக்கிறார்கள். ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாம் அற்புதமாக அந்த மந்தை ஆடுகள் மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இடையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நூதனமான முறையில யூதர்கள் துருபதேசத்தை திணிக்கிறார்கள். துருபதேசம் சொல்றதோட பழைய ஏற்பாட்டு காரியத்தை தப்பான விதத்துல அவங்க கனெக்ட் பண்றாங்க. அதாவது யூதர்களுக்கு எல்லாம் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது இல்லையா, ஆபிரகாம் முதல் ஆரம்பித்து பிறகு எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அப்பதான் அவங்க யூதர்கள். நீங்கள் யூதா ஒரு கன்வெர்ட் ஆகணும். இப்ப ஒரு மதத்துக்கு நீங்க மாறணும்னா சில வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா, கிறிஸ்தவத்துக்கு வரணும்னா சில காரியம் செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு போகணும்னா நீங்க அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும். அந்த மாதிரி ஆவனாதான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப நீங்க யூதன் ஆக வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு முறைமை அங்க இருந்தது. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்காங்க, விருத்த சேதனம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சபையில பாத்தீங்கன்னா உபதேசங்கள், கிறிஸ்துவின் உபதேசங்கள் பரவலா இருந்தது. கிறிஸ்துவின் உபதேசம் எல்லாரும் கேட்ட அற்புதமான அந்த கிருபை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து கேட்ட சபை அது. நடுவில் இடையில யூதர்கள் விருத்த சேதனம் செய்யணும்ட்டார். யாருக்கு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, புறஜாதி என்றால் ஏதோ கெட்ட வார்த்தை கிடையாது. புறஜாதி என்பது யூதர் அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் ஒரு புற மக்கள். ஏனென்றால் அந்த காலத்துல வெறும் யூதர்கள் மாத்திரம் இல்ல, அங்க கிரேக்கியர்கள் இருந்தார்கள், கிரேக்க வார்த்தை பேசுறவர்கள் இருந்தார்கள், லத்தீன் பேசுற ரோமாபுரி மக்கள் இருந்தார்கள், எபிரேயர் பேசுற மாலி பேசுற யூதர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இன்னும் சொல்லப்போனா அது வர்த்தக நிறைந்த ஒரு இடமா இருக்கிறதுனால அநேக ஜாதிகள், அநேக மக்கள் அங்க இருந்ததுனால அதனால்தான் பாருங்க, புறஜாதினா யூதர் அல்லாதவர்கள், அவர் யாரா புற மக்கள். அப்ப புறஜாதிகளாக, அதாவது யூதர் அல்லாதவர்கள் நீங்களும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும். நீங்களும் விருத்த சேதனம் செய்யணும்னு அந்த ஜனங்களுக்கு உபதேசத்தை யூதர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப உபதேசம் பாத்தீங்கன்னா அற்புதமா போயிட்டு இருக்குது, அற்புதமான காரியம் போயிட்டு இருக்கும்போது நடுவுல இடையில தப்பான ஒரு போதனை போதிச்சிட்டாங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இல்லையா, தடுமாற்றம் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு என்னதான் உபதேசம், என்ன நம்புறது, நம்ம விருத்த சேதனம் செய்யணுமா இல்ல விருத்த சேதனம் நம்ம செய்யலாமா, என்ன இது குழப்பம் ஆயிடுச்சு. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை என்ன பண்றாரு, எழுதுறாரு. அந்த மக்களுக்கு இந்த கலாத்தியர் நிருபத்தை சொல்றாரு. அதில் என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் ஒன்று இல்ல, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் சபைகள் இது பரவலா காணப்படுது. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா சபைகள்ல ரெண்டு விதமான ஊழியர்காரர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு விதமான ஊழியக்காரங்கள் என்பது, ஒரு விதமான ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா, என் ஜனங்கள் இந்த சத்தியத்தை அதிகமா கேட்கணும், சத்திய வசனத்தை, சத்திய வார்த்தைகளை அதிகமாய் அவர்கள் கேட்க வேண்டும், அந்த சத்தியத்துல அவங்க நடக்க வேண்டும், இன்னும் ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் இன்னும் அதிகமா வளர வேண்டும் என்று சொல்லி அநேக வெளியில இருந்து போதகர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க சபையில இல்லையா. ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க, சபையில போதிக்க ஆட்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் சில நேரத்தில் சத்தியத்தை போதிக்கிறவர்களா இருப்பார்கள். இன்னும் அந்த ஜனங்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்களுக்கு ஒரு ஆகாரம் மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த சுவிசேஷகர்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அருமையா போதிக்கிறவங்க. அவங்க போதிக்கணும், சபையில கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணும் போது, ஏன்னா பாஸ்டிங் சில காரியம் தெரியாம இருக்கும், அதனால கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய உபதேசங்களை கொண்டு ஜனங்களுக்கு போதிக்கும் போது ஜனங்கள் இன்னும் அது ஆவிக்குரிய காரியங்களை நிறைய கத்துக்கிட்டு அறிவார்கள். அது ரொம்ப நல்லது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ரொம்ப பலனா இருக்கும்.
சில பேர் பார்த்தீங்கன்னா பிரசங்கியாரால சொல்ல முடியாது, சில காரியங்கள் ஜனங்களை கண்டிக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள்கிட்ட வந்து எப்படி அவங்க வந்து ரொம்ப ஜனங்கள்கிட்ட அந்யுன்யமா இருக்கிறதுனால ஜனங்களை வந்து கண்டித்து உபதேசிக்க முடியாது. ஏன்னா எதை சொன்னா கோச்சிப்பாங்க ஜனங்க, எதை சொன்னா என்னதான் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. அதனால வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து, ஐயா நீங்க சொல்றீங்க ஐயா, நாங்க சொன்னா பிரச்சனை ஆயிடும், ஆனா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வச்சா அவர் போட்டு விளாசிடுவாரு. ஜனங்களுக்கு போட்டு ஒரு விளாசினோன்னு ஜனங்க தெரிஞ்சிடுவாங்க, தெளிவாயிடுவாங்க. அப்ப நல்ல உபதேசத்தை போதிக்கிறதுக்கு வெளியில இருந்து நம்ம கூப்பிட்டு வரோம் இல்லையா? அது ரொம்ப அவசியம் இல்ல, அது அவசியம் தான், நல்லதுதான். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமான ஊழியக்காரங்கிறாங்க. என்ன ஊழியம்? ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களை வளர வேண்டும், ஜனங்கள் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்க வேண்டும் ஆவலா இருக்கிற ஊழியக்காரர்கள் கூப்பிட்டு அதை செய்யறாங்க, நல்லது. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஊழியக்கார பிரசங்கம் பண்ணணும் சபையில. ஏன்னா மைப்பன் வந்து தன் நாடுகளுக்கு அது போதிக்கணும், ஒவ்வொரு நாள் அரேஞ்ச் பண்ணி அதை ரெடி பண்ணணும். ஒரு விசேஷ நாள்ல கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணலாம், இல்ல கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணலாம். நீங்க சில ஊழியக்காரருக்கு தெரியாத காரியத்தை நிறைய ஊழியம் செய்யறவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஊழியக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நல்லது. ஆனா ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரர் என்கிட்ட ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்க. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, கால் பண்ணி, ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்ப நான் சபையில வந்து ஞாயிற்றுக்கிழமை போறது இல்லை, ஏனென்றால் நான் சபையில வந்து நான் கீபோர்டு நான் வாசிக்கணும், நான் போயிட்டா ஆள் இல்லை வாசிக்கிறதுக்கு, அதனால ஆள் இல்லை. அதனால தொடக்கத்தில் வீடியோ எடுக்கணும், நான் வீடியோவே எடுக்கணும், கீபோர்டும் வாசிக்கணியா, அதனால நான் வந்து சண்டேல நான் வர முடியாது, நான் கொஞ்சம் அதுக்கு ஆட்கள் எல்லா சபையில வந்துட்ட பிறகு அப்புறம் நான் வேணா வெளியில வரேன். ஏன்னா நான் தொடக்கத்தில் நிறைய ஊழியங்கள் போகும்போது வாசிக்க ஆள் இருக்காது, அதனால நிறைய காரியங்கள் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, ஐயா உங்களுக்கு அந்த ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் சொல்லி அவர் கேட்கிறாரு, அந்த ஊழியக்காரர் வந்து நல்ல போதிப்பாரா கேட்டாரு. நல்ல கேள்வி அது இல்லையா? ஜனங்களுக்கு நல்ல போதிப்பாருன்னு கேட்டாரு, நல்ல கேள்வி அது. எனக்கு யோசித்தான், ஓகே ஏன் அப்படி கேட்டாருன்னா, ஏன்னா இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, ஊழியக்காரங்க எதுக்கு சபையில கூப்பிடுறாங்கன்னா, இவரை கூப்பிட்டா ஜனம் கூடுமா, இவரை கூப்பிட்டா இவர் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, இந்த பிரசங்கியார் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, இந்த ஊழியக்கார் ட்ரெண்ட்ல இருக்கிறாரா, அதனால இவரை கூப்பிட்டு நம்ம சபையில கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சா ஏராளமான ஜனங்கள் வருவாங்களா அப்படின்னு வர வச்சு, அந்த நோக்கம், அந்த கான்செப்ட். இது வந்து ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கேட்க வேண்டும் கான்செப்ட் கிடையாது. ஜனங்க வசனத்தை கேட்கணும், அவன் ஆவிக்குரிய ரீதியில வளரணும்ன்ற கான்செப்ட் கிடையாது. அவங்களுடைய கான்செப்ட் என்ன, ஜனத்தை சேர்க்கணும். அது எந்த சபையில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துடணும். அவங்க எப்படின்னா எல்லா சபையிலும் போஸ்ட் ஓட்டுவாங்க, எங்கெங்க சபை இருக்குதோ அங்க எதிரில போஸ்ட் ஓட்டுவாங்க. இங்க சபை எத்தனை மணிக்கு ஆராதனையோ அங்கேயும் அதே சபையில ஆராதனை நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை வாரம் ஒரு ஆளை கூப்பிட்டு விசேஷத்தை பிரசங்கியார் கூப்பிட்டு ஜனங்களை ஈர்க்கிறது, எல்லா சபை விசுவாசிகள் இழுத்து அது ஊழியமே கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி கான்செப்ட்ல செய்யவே கூடாது. ஊழியம் வந்து எது? தேவன் கொடுத்த மகத்துவம். ஒரு 10 பேர்னாலும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. விசேஷமானவர்கள். அப்ப நம்ம வச்சிருக்கிற, எனக்கு ஆசை இருக்குது நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிடணும், நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரை கூப்பிடுறோம். ஆனா அவங்க பிஸியான ஷெட்யூல்ல இருப்பாங்க, அதனால நம்ம கூப்பிட முடியாது. அதனால ரெண்டு விதமான ஊழியக்காரங்க, நான் சொன்னதுனால புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு விதமான ஊழியக்காரங்க, என் ஜனங்கள் விசுவாச வார்த்தையை கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், இன்னும் தேவனுடைய அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய யூடியூப்ல தான் போய் பார்த்தா இன்னும் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அருமையா பேசுறவங்க தான் இப்போ ஒவ்வொரு சபையில பேசிட்டு வராங்க இல்லையா? ஜனங்களுக்கு தெரியாத காரியங்கள் பேசுறாங்க. அப்புறம் விஞ்ஞானமும் வார்த்தையும், விஞ்ஞானமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது, அதை விளக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சத்தியங்களை வரவேற்கலாம், அது நல்லது. சபையில் இன்னும் ஜனங்கள் என்னன்னுவாங்க, இன்னும் உற்சாகம். ஆனால் நீங்க வெளியில இருந்து கூப்பிடும் போது என்ன ஆயிடுது, அவங்க சத்தியத்தை சத்தியமா போதிச்சா பிரச்சனை கிடையாது, இன்னும் தெளிவா போதிச்சா பிரச்சனை கிடையாது. சத்தியத்தை பேசாம அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய காரியம், அவங்க சில காரியம் கற்றுக்கிட்டது வேதத்துக்கு உரம்பானது, வசனத்தை பேசாம ஏதோ வந்து உன்னை தேற்றுவார், ஆற்றுவார், உன்னை சுமப்பார், தப்புவிப்பார்னு இப்படியே குழந்தைய மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி எதையா குழப்பி ஜனங்க வந்து என்ன ஆயிடுது, சபை இடர்களுக்கு சில பேர் காரணமாயிடுவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த மாதிரி காரணம் அந்த மாதிரி காரியம் இருக்குது. அதே மாதிரி என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ஜனம் செத்தா போதும், ஜனம் வந்தா போதும் தவிர அவங்க ஜனங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல அவங்க விளங்கி சத்தியத்தை கேட்கணும்னு இன்னும் அறிந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு பிறந்த குழந்தை பாருங்க, பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்றோம், அதை தாளாட்டுறோம், பால் ஊட்டுறோம், சோறு ஊட்டுறோம், அதை வந்து என்ன பண்றோம், ஒரு கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுது, குறை அன்பு இருக்குது. ஆனா அந்த குழந்தை மேல திரும்ப கொஞ்சிட்டு இருப்பீங்களா? யாராவது 40 வயசு பையனை போய் என் சல்லா கண்ணுக்குட்டின்னு சொல்றீங்களா, பால் குடிப்பான்றீங்களா? எல்லாம் ரோட்ல பார்க்கணும் சிரிப்பா என்னங்கன்னு. அப்ப வளர்ந்தாச்சு, இப்ப அவங்களே எடுத்து பால் குடிக்கிற அளவுக்கு ஆகி, இப்ப பால் போய் இப்ப எல்லாம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே வந்து இப்ப என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் எல்லாம்.
அப்ப விசுவாசிகளை என்ன ஆகிட்டாங்க, இன்னும் ஆண்டவர்ல தேற்றுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை தப்புவிப்பார்னு சொல்லி அது அந்த உபதேசத்தோட கட்டாயிடுச்சு. அப்ப ஜனங்க என்ன போயிட்டாங்க, உபதேசம் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. உபதேசத்தை போதிக்காதனால விசுவாசம் என்ன, கிருபைன்னா என்ன, இயேசு சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரு, எப்படி அவர் வரப்போறாரு, வருகைன்னா என்ன, இந்த விதமான காரியங்கள் ஜனங்களுக்கு போதிக்காதனால ஏதாவது வந்து 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 நிறைய பேர் போதிச்சு 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 சத்தியத்தை ஜனங்க கேட்காதனால இந்த சத்தியம் அந்த சத்தியம் அந்த சத்தியம் இந்த சத்தியம்னு சபை வந்து என்ன ஆயிடுது, நிறைய குழப்பங்கள் ஆயிடுது. இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்க சபைக்கு தெரியாது, என்ன இப்ப கண்டதை பிரசங்கம் மட்டும் போயிடுவாங்க. அது என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம உலகத்துல ஷவர்மா மாதிரி ஆயிடுச்சு பிரசங்கங்கள்லாம். ஷவர்மா சீக்கிரமா சாவுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏனென்றால் அவன் வெட்டுறான், அவனுக்கு கவலை கிடையாது. கவர்மெண்ட் பாருங்க நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க இல்லையா. கவர்மெண்ட்ல பாருங்க போய் சுகாதார குறைவில் இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்து சீல் வைக்கிறாங்க, போய் இது பண்றான், ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். போனா சில கடைக்கு போனாங்க, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் பாருங்க, போய் பார்த்தா சாப்பிட்றாங்க. ஜனங்க சாப்பிட்ற சிக்கனை மீந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் டஸ்ட்பின்ல போடுவோம். அந்த சிக்கனை எடுத்து உள்ள பதப்படுத்தி வைக்கிறான். அடுத்தவன் யாரோ வந்தோடனே போயிட்டு அவனுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பீஸா வச்சு அவன் பார்க்குறான், இந்த கடை பெரிய, நான் சொல்ல எவ்வளவு பெரிய பீஸ், வேறு ஏற்கனவே சாப்பிட்டு அதை வச்ச பீஸை சூடு பண்ணி தராங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. சில நல்ல ஹோட்டலும் இருக்குது, எல்லா ஹோட்டலையும் சொல்ல முடியாது. நான் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் பாருங்க, கிராமங்களுக்கு போனா அது பண்பாடு உள்ள ஹோட்டல் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதைன்னா, நாங்க சாப்பிட்டு அந்த இலையை நாங்களே எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், போடணும். ஏன்னா அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணும் போது அது உனக்கு எண்ணம் வரணும். அதை எடுத்துட்டு போகும்போது ஐயோ இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோமே அந்த எண்ணம் வரணுமா. ஏன்னா அது விவசாயிங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு விதைச்சி அதை கண்ணீரோட விதைக்கிறாங்க, கம்பீரத்தோடு எடுத்தாலும் அது எவ்வளவு கஷ்டம். ஒரு சாதம் அது அவ்வளவு விலையேறி பெற்றது. அதனால நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஹோட்டல்ல இன்னும் கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணியமே செய்யறாங்க, ஒழுங்கா செய்யறாங்க. நம்ம ஜனங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம குடும்ப பிள்ளைங்க சாப்பிடுறாங்க. அதனால நம்ம சுத்தமா சுகாதார குறைவா இல்லாம சுகாதாரமா செய்யணும்னு அந்த முறையில இன்றைக்கு நிறைய ஹோட்டல் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்ல, அதே மாதிரிதான் சபையும், எல்லா சபையும் நான் சொல்ல, எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது, எல்லா சபையும் நான் சொல்ல. சபையின் நோக்கம் என்னன்னா, ஜனங்க வந்தா போதும், ஜனங்க வந்தா பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, ஹோட்டல்ல ஜனம் வந்தா போதும், அது அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க செய்யறவங்க சாப்பிட மாட்டாங்க, ஜனங்க சாப்பிட்டு எப்படியா போட்டோன்னு எதனோ ஷவர்மான்னு இன்னைக்கு என்ன ஆயிடுது, எல்லாம் இதாகிட்டு இன்னைக்கு. அதான் ஏன்னா கிளைமேட்டுக்கு ஒத்துக்கல, ஏன்னா அது பாய்சன், ஃபுட் பாய்சன். சிக்கன் தான் வந்து ஒரே நாள் ஃப்ரிட்ஜெலாம் வைக்கக்கூடாது இல்லையா, அதெல்லாம் வந்து உடனே சாப்பிட்றணும். அப்போ அதனால துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுவோம். அதனால ரொம்ப துரித உணவு தான், ரொம்ப திறந்து வச்சிருக்கிற உணவு தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய முயற்சி எடுத்து இன்னைக்கு எல்லா கடையும் போய் பார்க்குறாங்க. ஜூஸ்ல இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான் வந்து வெளியில வெயிலில் வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதான், அது பாய்சன். அது எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சு தான் சாப்பிடணும், குடிக்கணுன்றாங்க. வெளியில் அவுட்டில் வைக்கக்கூடாது, வெளியில் வச்சு இந்த வெயில் வந்து பறக்கூடாது, அது பட்டுச்சுன்னா பாய்சன், அது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டை வந்து பார்த்து தான் வாங்குறோம். நான் என் பிள்ளைக்கு எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான் வாங்குறேன். இல்லை அதை அவன் அழிச்சிடறான், ஒரு செகண்டில் அழிச்சிட்டு அவன் மாற்றிக்கிறான் அவனுக்கு ஏற்ற மாதிரி. அதனால இப்போ உணவுகளில் சரி, நம்ம சாப்பிட்ற உணவே என்ன ஆயிடுச்சு, விஷமாக மாறிடுச்சு. அதனால தான் சீக்கிரத்தில் மரணம் உண்டாகுது, வியாதி வருது. எல்லாருக்கும் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற யங் வாலிபர்களுக்கு கேன்சரா. அவன் சொல்றான், நான் சிகரெட் குடிக்கல சார், நான் தண்ணி அடிக்கல சார், நான் ஒழுங்கா இருக்கேன் சார், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு கேன்சர்ன்றான். ஏன் கேன்சருனா எப்படி ஆச்சரியம்னா, அவன் சாப்பிட்ற உணவு துரித உணவு, அது எல்லாம் விஷமாய் மாறி இருக்கிறதுனால அவன் சாப்பிட்ற உணவு எல்லாம் என்ன ஆயிடுது, விஷமாயிடுது. அதனால சீக்கிரத்தில் எல்லாம் வியாதி வருது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப எல்லா உணவும் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லா ஹோட்டலையும் நான் சொல்ல, எல்லா நல்ல ஹோட்டல் இருக்கு, அருமையான ஹோட்டல் இருக்கு, சுத்தமாக சுகாதாரமா எல்லாம் செய்யற ஹோட்டலும் இருக்குது. அப்ப அதே போலதான் சபைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஜனங்க இன்னும் ஜனங்க நல்ல வசனத்தை கேட்கணும். இன்னும் நான் எப்படி ஹோட்டல்ல வந்து நல்ல இன்னும் பிரியாணி இன்னும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இன்னும் நல்ல புதுவிதமான கொண்டு வரலாம், டிஷ் கொண்டு வரலாம், புதுவிதமான மெனு கார்டில் ஆட் பண்ணலாம், ஜனங்க இன்னும் நல்லா சாப்பிட்டும் ஒரு விதமான சாப்பாடு கொண்டு வரலாம், பாரம்பரிய உணவு கொண்டு வரலாம், பாரம்பரியமான காரியங்களை கொண்டு வரலாம் இல்லையா, நிறைய விதமான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை சாப்பிட வைக்கலாம். வெல்லம் இல்லை, நாட்டு வெள்ளத்தில் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா இல்லையா, நாட்டு சர்க்கரையில் பாருங்க, இப்போ எல்லாம் ஃபுட்டு தான் வந்துச்சு. எல்லாம் நாட்டு சர்க்கரையிலேயே வந்து பிஸ்கெட் பேக்கெட்டு, நாட்டு சர்க்கரையிலே முறுக்கு, நாட்டு சர்க்கரையிலே எல்லாம் வந்து நல்ல ஜனங்க வந்து அந்த ஒயிட் சர்க்கரை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கரை சாப்பிடுங்க, இந்த சாப்பிடணும், நம்ம உணவு சாப்பிடணும், ஏன்னா அதுல வியாதி இருக்குதுன்னு சொல்லி இப்படி அந்த முறையில கடை வந்துருச்சு பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் சொல்றது? அப்ப வசனத்தை வசனமாய் போதிக்கும் போது, ஜனங்களுக்கு போதிக்கும் போது என்ன நடக்குது, ஜனங்க இன்னும் ஆவிக்குரிய இதில் வளர்றாங்க. ஆனால்
ஏதோ ஒண்ணு ஜனத்தை வந்தா போதும், ஜனத்தை சேர்த்தா போதும்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஒட்டி வாரம் ஒட்டி ஒட்டி இவர் வராரு அவர் வராரு அவர் வராரு இவர் வராரு, நம்ம பிரசங்கம் பண்ணாம எல்லாத்தையும் கூட்டு ஜனம் வந்தா போதும். ஐயோ அந்த சபையில இருந்து 4 பேர் வந்துட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், இன்னும் 2 போஸ்டர் விட்டாங்க, இங்க இருந்து 4 பேர் வந்துட்டாங்க, அங்க இருந்து 2 போஸ்டர் விட்டுன்னு இப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் எல்லா ஊழியக்காரர் சொல்ல இப்படிப்பட்ட காரியம் செய்யுது. அப்ப கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பாருங்க. இது வந்து ஊழியமே கிடையாது, ஜனம் சேர்க்கறது ஊழியம் கிடையாது, எவ்வளவு பேர் வராங்கன்னு முக்கியம் கிடையாது. பிலதெல்பியா சபையில ஜனங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான், அவர்கள் ஐஸ்வர்யம் இருந்து தரித்திரா இருந்தார்கள். கர்த்தர் அந்த சபை அற்புதமா பேசுறாரு. அல்லேலூயா. எண்ணிக்கை முக்கியம் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எண்ணிக்கை முக்கியம் இல்ல, ஜனங்களுடைய வாழ்க்கை முக்கியம். அவங்க எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியில அவர் வளர்றாங்க ரொம்ப முக்கியம், அவங்க தான் முக்கியம். அப்ப யார் சபையை விட்டு போவான்னு பார்த்தா ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ளாதவங்க, இன்னும் வசனத்தை கேட்காம இன்னும் பாலே குடிச்சிட்டு இருக்கிறவங்க, திருவசனமாக்கிய பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்க நிறைய காரியங்களை உட்கொள்ளாத இருக்கிறவங்க தான் போயிடுவாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன்னா இப்போ போஸ்டர் பார்த்தோன்னே என்ன எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போஸ்டர் பார்த்தோன்னே சபைக்குள்ள போகும்போது போஸ்டர் பார்க்குறாங்க, சபையை பார்க்குறாங்க, போஸ்டர் பார்க்குற சபையை போகிறாங்க. சபைக்குள்ள போனால் அதே மூஞ்சி, சபைக்குள்ள போனால் அதே மூஞ்சி அதே ஆளுங்க. சரி இங்கே என்னது, அந்த ஆள் ஊழியக்காரர் வந்திருக்காரு, விசேஷித்த ஊழியக்கார், ஸ்பெஷல் ஸ்பீக்கர், அதனால அங்க போலான்னு போறாங்க. போனோன்னா அங்க போகும்போது வரவேற்கிற விதமே எப்படி இருக்குது? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், வாங்க உங்களுக்கு அந்த சேர் அரேஞ்ச் பண்ணிடுவோம், நீங்க அங்க உட்காருங்க. என்னன்னா அடக்கடவுள், இது நம்ம சபையில வந்து மதிக்க கூட மாட்டாங்க, பாஸ்டர் வந்து பேச கூட மாட்டாங்க, கீழே கூட இறங்கி வர மாட்டாங்க. ஆனா இங்க நம்மள வந்து என்ன பண்றாங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், உட்காருங்க சிஸ்டர், ஐயோ அந்த சேர்ல உட்காருங்க, ரொம்ப நன்றி, உங்க அட்ரஸ் விலாசம் எல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னா அவங்களுக்கு ஜனங்களுக்கு பார்த்தோன்னா, ஐயோ எங்க சபையில கூட இப்படி இல்லையேங்க, நாங்க வந்துடுமா போறோமா இருக்கிறோம், அப்படி அப்படி இருக்குது பாருங்க. நாங்க வந்தவனமா போறோம்னா இது எப்படி இருக்குதுன்னா, அப்பா அம்மா கஷ்டத்துல பிள்ளைகளை வளர்ப்பாங்க. கஷ்டத்துல வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா, என்னடா அப்பா நம்ம எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாரு, இது கேட்கறோம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அந்த பிள்ளை பேர் அந்த பிள்ளை கேட்டோன்னா அப்பா வாங்கி கொடுக்குறாரு, என்ன கேட்கிறாருன்னு அந்த பிள்ளைக்கு அருமை தெரியல. ஆனா பெற்றவர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க, அவங்க அந்த கஷ்டத்தை அவங்க பட்டாலும் பிள்ளைங்க படக்கூடாது, ஏதோ மேக்சிமம் அந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது விதத்துல வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப பிள்ளை என்ன பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னடா கஷ்டத்துல இருக்கு எப்படி இருக்குன்னு பாக்குது. அப்ப வெளியில வந்து ஒரு ஆள் வந்து, ஐய் பாப்பா இந்த 5 ஸ்டார் வேணுமா, உனக்கு டைரி மில்க் வேணுமா, ஐயோ இவ்வளவு பெரிய டைரி மில்க் எங்க அப்பா வாங்கி கொடுத்ததே இல்லையே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஈர்ப்பு. எத்தனை நல்லா விளங்குதுன்றீங்க? விளங்குறவங்க ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த குழந்தைக்கு என்னது ஈர்ப்பாயிடுது. கொஞ்ச நாள் இப்ப குழந்தை எங்க போயிடுச்சு, குழந்தைய காணு பெட்ரோலுக்கு தேடுறாங்க. ஏன்னா சாக்லேட் கொடுத்து அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆயிடுது, எங்கே போய் கண்ணு எடுக்கிறானோ, எங்கே கையை அவயங்களை எடுக்கிறாங்களோ உள்ள இருக்கிற சரீரத்துலேருந்து. எவ்வளோ பேர் பாருங்க, பிள்ளை அந்த பிள்ளை நம்பி போச்சு. அந்த பிள்ளை என்ன நினச்சிருக்குன்னு தெரியுமா, எங்கள் அப்பா கஷ்டமாக இருந்தாலும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, ஆனால் நம்ம ஏதோ பெரிய ஒரு சாக்லேட்டுக்கு எடுக்கிறாங்கன்ட்டு போய் இன்னைக்கு கடைசியில் என் கண்ணே போயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? இன்றைக்கு அப்படிதான் ஜனங்களை ஈர்க்கிறாங்க பாருங்க. எல்லாம் ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த இன்னும் பிறந்த குழந்தைய போல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிதானிக்க தெரியல. நான் என்னுடைய விசுவாசிகளும் சரி, எல்லா சபை விசுவாசிகளும் வசனமாகிய அறிந்து சத்தியத்தை அறிந்து அவர் இன்னும் அறிய 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 எத்தனை பேர் வந்தாலும் அவர் ஏமாற மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் வந்து இதாயிடுறாங்க. அப்ப இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமலையும் ஒன்றில்லை. என்ன காரியமா? புதிய சிருஷ்டியே காரியம். ஒரு வசனத்தை எவ்வளவு காரியம் அடங்கி இருக்குது பாருங்க. அல்ல, ஏன்னா அந்த சபையில அவ்வளவு குழப்பம். விருத்த சேதனை செய்யணும்னு உபதேசம் போட்டோன்னே ஜனங்களுக்கு என்ன புரியல, 2 விதமான உபதேசம். என்னங்க, நாங்க வந்து புரிஞ்சாதீங்க, நான் யூதன் இல்லைங்க, என்ன பண்ணணும், நீ விருத்த சேதனை பண்ணணும். என்னங்க அவரு வந்து எங்க ஊழியக்காரர் விருத்த சேதனை பண்ணக்கூடாதுன்றாரு, நீங்க பண்ணலான்றீங்க. இப்படி ஜனங்களுக்குள்ள குழப்பமாகிறது. அல்லேலூயா. அதனால இந்த புதிய சிருஷ்டி அது என்றால் என்ன, அதை தான் பார்க்கணும். அல்லேலூயா. புதிய சிருஷ்டி அப்படின்னா என்ன, அதை குறித்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் ஆழமா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இங்க
ஆண்டவர் வந்து என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னா, மறுபிறப்பு, அதாவது புதிய சிருஷ்டியை காரியத்தை குறித்து இயேசு இங்க பேசுறாரு. புதிய சிருஷ்டியை குறித்து பேசும்போது இங்க யார் வந்து கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, இங்க பரிசேயன் என்று பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இயேசுவை வெறுத்தவர்கள். இயேசுவை வந்து ஒதுக்குனாங்க, இயேசுவை வெறுத்தார்கள், போதனை வெறுத்தார்கள். அந்த விதமான காரியங்களை வெறுத்ததுனால இவர் எப்படி வந்து கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, ரகசியமா வந்து கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, 1:2 வாசிக்கிற, யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, ராத்திரியில வந்து, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரகசியமா வராரு, வந்து இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். பாருங்க எவ்வளவு சொல்றாரு பாருங்க. நீர் தேவன், அதாவது எப்படி இவர் தனியா வரலையா, எப்படியா அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதாவது என்று அறிந்திருக்கிறோம், சொல்லுங்க அறிந்திருக்கிறோம். அப்ப அறிந்திருக்கிறோம் என்றால் அறிந்திருக்கிறேன்னு சொல்லல, அறிந்திருக்கிறோம். அப்பனா இந்த பரிசேயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க, அதுல ஒரு சிலர் இயேசுடைய போதனை கேட்கிறாங்க, அவர் செய்யற அற்புதங்களை பார்க்கறாங்க, அவருடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. பார்க்கும் போது இவர் உண்மையாகவே தேவன் இவர் கூட தான் இருக்கிறார், தேவன் அனுப்பினவர் தீர்க்கதரிசியா தான் இருக்கும்னு ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்க, பரிசேயர்கள் இவரை ஃபாலோ பண்ண விரும்புறாங்க, இவரை பின்பற்ற விரும்புகிறார்கள், இவரையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர் சொல்ற போதனை மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார்கள். ஆனா இருந்தாலும் பாருங்க, இவர் ஒரு பரிசேயனா இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்பாக போய் இவர் பேச முடியாது. ஏன்னா பேசினா இவர் அறிந்திருக்கிறியா, இவர் ஏற்றுக்கொள்ள விரும்புறியா, அதனால அவருக்கு வந்து அது வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுட்டு ராத்திரியில மற்ற பரிசேயர் சார்பாக இவர் போறாரு. போய் என்ன பண்றாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது இயேசு அவனுக்கு சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், சொல்ல ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்படின்ற ஜலம் என்பது என்றால் என்ன, ஜலம் என்பது வார்த்தையும் குறிக்கிறது இல்லையா. ஜனானோ என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தையில ஜனானோ என்ற வார்த்தை வருது. அப்படின்னு என்ன, மறுபிறப்பு, ரீபர்த், பிறகுதல், மறுபெறி பிறகுதல் அப்படின்னு பல காரியங்கள் அதில் அடங்கி இருக்குது பாருங்க. அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு பாருங்க சொன்ன உடனே 6ஆம் வசனம், மாம்சத்தில், அதாவது இயேசு அவனுக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். அடுத்த 8ஆம் வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், அதில் ஆகிலும் அது என்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் என்ன இடத்தில் இருந்து போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறப்பது எதுவோ அது எப்படி இருக்கான், அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, இயேசு அவனுக்கு சொல்றார், காற்றானது இஷ்டத்துக்கு பதில போகுது, காற்று ஆவியை குறித்து பேசுறாரு. இதெல்லாம் ஒவ்வொன்றா வரல. நானு 4ஆம் வசனம் பாருங்க, அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பாருங்க எவ்வளோ, இவர் பரிசேயன், வேதத்தை அறிந்தவர், கற்றவர். அப்படிப்பட்டவர் வந்து இயேசுவிட்ட வந்து என்ன கேட்கிறாரு, இயேசு சொல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும். இவர் என்ன சொல்றாரு, நான் முதிர்வயதா இருக்கையில் எப்படி திரும்ப தாய் வழியில போய் திருமண கருவாகி திரும்ப எப்படி நான் பிறப்பது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்கு, நான் முக்கியமான காரியம் மட்டும் சொல்றேன். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலம் என்பது என்றால் என்ன, ஞானஸ்தானம். அல்லேலூயா, ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதாவது நீ சீக்கிரட்டா ஆவணும்னு விரும்புறப்பா, நீ சீக்கிரட் கிறிஸ்டின், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சீக்கிரட் கிறிஸ்தவன் வாங்க இல்லையா, ரகசிய கிறிஸ்தவன். அதாவது வீட்டு யாருக்கும் தெரியாது, நான் இயேசுவை பின்பற்றுறேன், ஆனா எங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, நான் சீக்கிரட்டா நம்புறேன், அவர் விசுவாசிக்கிறேன். அப்படி கிடையாது. சீக்கிரட் கிறிஸ்தவன் யாரும் இல்லை, அது வார்த்தையே இது, அது சீக்கிரட் கிறிஸ்டின். ஆண்டவரை வெளியரங்கமா அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா, என் இயேசு என் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் என் பாவத்துக்காக மரித்து என் அக்கிரமத்துக்காக மரித்தார், அவருடைய தழும்பினால் குணமான சுகமான என்று நான் இதயத்தில் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும், வெளியரங்கமான அறிக்கை செய்யணும். அப்ப ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். உலகத்துக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். என்ன வெளிப்படுத்துகிறேன், நான் இந்த உலகத்தை வாழ்ந்திருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் அல்ல,
நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து ஒரு புதிய சிருஷ்டியா மாறுகிறேன், நான் வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்கிறேன். எல்லாம் சொல்ல, வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அப்ப அந்த முழுகிறதுன்றது என்றால் என்ன? நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, பிசாசுக்கு அடிமை அல்ல, இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறேன். கிராமத்தில் ஒரு மொழி, பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா இன்னுவேட உன்னை தலை முழுகிறேன்னு வாங்க. கவனிச்சிருக்கீங்களா அந்த வார்த்தை? இன்னையோட நான் உன்னை என்ன பண்றேன், தலை முழுக போறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? அவ்வளவு தலை முழுகிட்டுன்றத அவ்வளவுதான், உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்ப தலை முழுகிறது ஞானஸ்நானம் என்பது என்றால் என்ன? நான் பாவத்துக்கு முழுகிட்டேன், சாபத்துக்கு முழுகிட்டேன், பிசாசுக்கு அடிமை கிடையாது, நான் புதிய சிருஷ்டி. பழைய காரியம் தான் இனிமேல் என்ன பேச முடியாது, புதிய காரியமா இருக்குது. பாவங்களை இனிமேல் பிசாசு குற்றம் சாட்ட முடியாது, நான் புதிதாக பிறந்து விட்டேன். எத்தனை பேர் பிறந்திருக்கீங்க? பிறந்திருக்கோம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் புதிதாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன். அப்ப ஜலத்துல பிறக்கணும்ன்றாரு. முதல் ஜலத்துல பிறக்கணும், ஜலத்துல பிறக்கணும். பிறந்த உடனே பாருங்க, குழந்தைய கொடுத்து கம்பேர் பண்றாரு. எப்படின்னா, குழந்தை என்ன ஆகுது, கருவாகுது. கருவாகிறது முக்கியம், ஆனா அது பிறக்கணும். அப்ப பிறக்கிறது எப்படி? 10ஆம் மாசம் இல்லையா? 10ஆம் மாசத்துல என்ன ஆகுது, குழந்தை என்ன ஆகுது, பிறகுது. அப்ப நீ வந்தா போதாது, கருவாவனால் போவாது, வளர வேண்டும். வளர்ற மாத்திரமல்ல, பிறக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அது பிறக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அப்ப பிறக்கிறதுன்றது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றதை எப்படி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றால், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய காரியம், நீங்க பண்ணுகிற நடத்தை, அது எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவரா இருக்க வேண்டும். உங்க சாயல் போய் கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள வர வேண்டும்.